நாங்க இவர்களுடைய கோட்பாடுகளோட உடன்படாதனால நாம் தமிழர் கட்சி வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்காது, இனிமேலும் வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும். அந்த தெளிவே நான் சொல்லிடுறேன். சகோதரர் பேசும்போது அவங்க கடந்த காலத்துல அரசியல் மதிப்பீடுகளே ரொம்ப தவறா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா நீங்களும் அதை குறிப்பிட்டீங்க, வரலாம் இல்லையா, யாராவது கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படிலாம் சொன்னவர் தான் சகோதரர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அவங்க விரிச்ச கடையில யாருமே வாங்கல அப்படின்னோன்னு இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை ஆயிருச்சு அப்படின்னா தனித்து விடப்பட்டுட்டாங்க இந்த அரசியல் தளத்துல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அன்ப்ரூவன் பார்ட்டியா இருக்கு. இது அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு அப்படியே கொஞ்சம் ப்ளே பண்ணி நினைக்கிறேன். பாவம் அந்த முகத்துல எவ்வளவு டிசப்பாயின்ட்மென்ட் பாருங்க. ஸ்டேஜ்ல சினிமான் என்ன சொன்ன வார்த்தை, என் தம்பி வந்துட்டாரு இல்ல, வந்தாருன்னா துணை முதல்வர் ஆக்குனாரு. சாட்டை என்ன மீடியா போய் உட்காந்துட்டு மைக்க கையில் பிடிக்கவான்னு பாட்டு பாடினாரு, எங்களுக்கு தான் பாடினாரு. இதோ வந்துட்டாரு அலையன்ஸ் தாங்க என்ன பாத்துங்க, வந்துட்டாரு அலையன்ஸ்க்கு எங்க கூட தான் வராரு அப்படின்னு கதறிட்டு நாங்க ஸ்டேஜ்ல கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ வந்திருக்கிற ரியல் பாஸ் போல இருக்கு, இங்க நம்ம பப்பு வேகாதுன்னு சொல்லி தனியா ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது அவங்க பத்தி பேசி இருக்கமா? அட்லீஸ்ட் அவங்க பேசாத மேடைகளை பத்தி இல்ல, அவங்க பேசுற ஒரு மேடை கூட இல்ல. இங்க கூட நான் அக்காவை கன்சிடர் பண்ணவே இல்ல. அவங்க எல்லாம் வாண்டடா வர்றாங்க, இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். இந்த அளவுக்கு தான் நாங்க நாம் கன்சிடர் பண்றோம். அவங்க கூட பேசி கன்சிடர் பண்ணவே இல்ல. அவங்க எல்லாம் வாண்டடா வர்றாங்க, இந்த வீடியோ எடுத்து